பாரத தேசத்தின் மகோனதமான புராண இதிகாசங்களை முழுமையாக அறிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் திலக். அங்கு எடுத்த முடிவென்ன கிருஷ்ணா? அவர் அன்பினால் எடுத்த முடிவு. மன்னர் திருதராஷ்டிரர் நம் பாண்டவருக்கு காண்டவ பிரஸ்தத்தை தந்திருக்கிறார் தாராளமாக. காண்டவ பிரஸ்தமா? பயன்படாத இடம் அல்லவா அது? அவ்விடத்திலே எதை அமைக்க? வாழ முடியாத இடத்தையா தந்தார் மன்னர்? வாழ முடியாதா? மிகவும் வளமான இடம் அது. மகிழ்ச்சிக்குரியது, அங்கு எனக்கு பிரியமான யமுனை நதி இருக்கிறது. 4 புறமும் வானோங்கி நிற்கின்ற மரங்கள், வளமான மலைகள். நாடு அமைய இதைவிட நல்ல இடம் வேறு இருக்குமா? போதும், கேலி செய்யாதே கண்ணா. எனது மைந்தர்கள் என்பதால் ஏளனப்படுத்துகின்றாரா? இதற்குத்தானா நீயும் திருஷ்டதும்னனை மன்னரிடம் வாதாட அழைத்துச் சென்றாய்? அச்சப்படாதீர்கள் அத்தை, உங்கள் பக்கம் நான் இருக்கிறேன். உங்கள் வீர மைந்தர்கள் இருக்கிறார்கள். அரசர் செய்தது அநீதி. நீதி அநீதி இப்படியெல்லாம் பேசுவது ஏனம்மா? வல்லமை படைத்தவர்கள் தருவதை வாங்கிக் கொள்வோம். நமக்கு மன்னர் உரிமைப்படுத்திக் கொள்ள தந்த இடத்தை மனமுவந்து ஏற்றுக்கொள்வது நல்லது. உன் மனதுக்கு எது நியாயமோ அதை செய். ஆமத்தை, காலம் தருவதை களிப்போடு ஏற்றுக்கொள்ளுங்கள். இடத்தை பார்க்க நானும் அர்ஜுனனும் இன்றே புறப்படுகிறோம். அங்கு போய் பார்த்து ஆவண செய்வதை பற்றி யோசிக்கிறோம். காலத்தின் கைகளில் ஒரு நகரம் கண்டால் கண் கலங்கும். மாபெரும் மன்னர்கள் வாழ்ந்த இடம் பாழ்வெளியில் உறங்கும். பார்த்தால் உயிர் நடுங்கும். இதுதான் அரசர் பிரான் தந்த காண்டவ பிரஸ்தம். மதுசூதனா, வளமையாய் இருந்த நகரத்தின் சிதைந்த சின்னங்கள். இந்த இடத்திலா நம்முடைய தலைநகரை அமைப்பது? நிச்சயம் முடியாது. ஏன் முடியாது? செய்ய முடியாதது எதுவும் இல்லை. மனிதனுக்கு நெஞ்சுறுதி இருந்தால் ஒரு புது உலகமே அமைப்பான். பார்த்தா, நமக்கு கிடைத்த இந்த இடிபாடுகளையே தலைநகரை படைக்க அஸ்திவாரமாக்கிவிட்டால் அஸ்தினாபுரத்தை விட அழகு நகரமாக்கி விடலாமே. வா அர்ஜுனா. சரி. பார்த்தா, இப்படி ஒரு இடத்தைத்தான் உனது முன்னோர்கள் அற்புதமான நகரமாக அமைத்திருந்தார்கள். கற்பனையில் பார், ஒரு சரித்திரமே இந்த சிதைவுகளில் எழுதப்பட்டிருப்பதை நீ உணர்ந்து கொள்வாய். மதுசூதனா, எனது முன்னோர்களை தெய்வ திருவருள்தான் இதை செய்ய வைத்திருக்கும். உன் சொல் இன்றும் பொருந்துகிறது. என்றால்? சொல்கிறேன் கேள். நேர்மையுள்ள ஒருவன் தன்னம்பிக்கையுடன் எதற்கும் தளராத உறுதி கொண்டு செயல்படத் தொடங்கிவிட்டால் அந்த தெய்வமே அவனுக்கு ஓடோடி உதவி செய்ய வந்துவிடும். பார்த்தா, இதுதான் செயல்படு என்ற தத்துவம் அர்ஜுனா. முதலில் தேவசிற்பி விஸ்வகர்மாவை நான் வரவழைக்கிறேன்.
எங்கே பிரபு? விஸ்வகர்மாவின் வணக்கம் ஏற்றுக்கொள்ளுங்கள். ஆணை என்ன பிரபு? விஸ்வகர்மாவை அவசரமாக அழைத்த காரணம் என்ன? ஏ தேவசிற்பி, முன்பு நான் விரும்பி கேட்டதற்கிணங்க துவாரகாபுரியை நிர்மாணித்தீர்கள். இப்போது போல் இந்த வனப்பகுதியை மாற்றி பாண்டவர்களுக்காக ஒரு மாண்புமிக்க தலைநகரை அமையுங்கள். பிரபுவே, உங்களிடம் பணிவோடு ஒரு வேண்டுதல். அரசர்களின் அரசன் மயன் எனக்கு பிரியமுள்ள நண்பர். அவர் ஒரு நல்ல சிற்பியும் கூட. முன்பு கூட இந்த காண்டவ பிரஸ்த நகரம் அவர் கைவண்ணத்தில் இருந்தது. அவருக்கு இந்த பகுதியின் மண்வளமும் நிலவளமும் நன்கு தெரியும். அதோடு இன்றும் கூட அவர் இந்த வனத்திற்கு வந்து போகிறார். உடனே மயனை இங்கு வரவழையுங்கள். நமக்கு விரைவில் வசதிமிக்க ஒரு தலைநகர் தேவை. தங்கள் இஷ்டப்படியே அழைக்கிறேன். வா என்று ஏன் அழைத்தாய் நண்பா? கட்டடக்கலை மேதை மயனே, பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் பாண்டவர்களுக்காக இங்கே நல்ல முறையில் நகரொன்று அமைக்க எனக்கு ஆணையிட்டார். ஆஹா, நண்பா, உனக்கு கிடைத்த அதிர்ஷ்டம் இது. உன் அழைப்பில் பிரபுவின் தரிசனம் எனக்கு கிடைத்தது. அதிசயமானது உனது படைப்புகள். யாராலும் அதுபோல் செய்ய முடியாது. காலப்பெட்டகத்தில் உனது கைவண்ணச் சுவடுகள் நேற்றைய வளமைகளை நினைவுபடுத்துகிறது. ரசியுங்கள். இன்பபுரியை ராஜா விருஷபருவனுக்காக முதலில் நான் தான் இங்கு அமைத்தேன். அதன் பிறகு அரக்கர் குலத்து அரசர்கள் பலர் இங்கு வாழ்ந்திருக்கிறார்கள். மகாராஜா ரிஷபர்வன் தேவாசுர போரிலே வெற்றி பல குவித்தவர். ஆம் பாண்டுமைந்தா, காண்டவ பிரஸ்தத்தின் நேற்றைய கதைகள் முழுவதும் தெரியும். தெரியும் என்பதால் தான் அழைத்தேன். இந்த மண்ணிலே மூடி கிடக்கும் ரகசியங்கள் உனக்குத்தான் தெரியும். அது எங்களுக்கு உதவும் அல்லவா? நண்பனே, விவேகமுடன் என்னை நீ இங்கு அழைத்த காரணங்கள் இப்போது புரிகின்றது. வடிவமிழந்த இந்த நகரத்தின் அடியில் அரக்கர் குலத்தின் மிகப்பெரிய பொக்கிஷம் மறைந்திருக்கின்றது. அப்படி அது மறைந்திருக்குமானால் இப்போது அது உதவட்டுமே. சரி, நாம் அதை பார்க்கலாமா? பார்க்கலாம். ஆனால் அதற்கு ஒரு தடை உண்டு. தடை தாண்டி போக என்னால் முடியாது. அது ஏன்? அங்குள்ள நிதியை தக்ஷக நாகம் ஒன்று காத்துக் கொண்டிருக்கிறது. அதை தாண்டிச் செல்ல இயலாது. ஒன்றும் பயமில்லை, நாம் அங்கு போகலாம். போகலாம் பிரபு, வாருங்கள். வாருங்கள் பிரபு. வாருங்கள். வாருங்கள் பிரபு. வாருங்கள்.
வாருங்கள். இதற்கு மேல் செல்ல வழிகாட்டு மயராஜனே. பிரபு, இதற்கு மேல் செல்ல முடியாது. இது தட்சநாகம் காவல் இருக்கும் பகுதி. அந்த படியில் கால் வைத்தால் தட்சநாகம் சீறி எழும். இது நிஜம்தானா? ஆம். சரி, நான் அந்த படி மீது கால் வைக்கிறேன். தமது புன்னகையின் அர்த்தம் எனக்கு புரியவில்லை பிரபு. தாம் எனக்கு ஆணையிட்டால் அந்த நாகத்தையும் அதன் இனத்தையும் அடியோடு அழிப்பேன். இல்லை அர்ஜுனா, இல்லை. அந்த நாகத்தின் மேல் எந்த குற்றமும் இல்லை. எந்த உயிரினத்தையும் காரணமில்லாமல் கொல்வது ஒழுக்கமல்ல. உளமாற அதனிடம் வழிவிடும்படி வேண்டிக் கொள் அர்ஜுனா. ஆணைப்படியே மதுசூதனா. நாகராஜனே, நாங்கள் செல்வதற்கு நீ கருணையுடன் வழிவிட வேண்டும். அர்ஜுனா, இந்த தட்சநாகம் நாகங்களின் அரசன், தேவலோக இந்திரனுக்கு பிரியமான நண்பன். ஆகையால் இந்திரனின் கட்டளையை தவிர இது யார் சொன்னாலும் கேட்காது. அச்சுதா, அப்போது இதற்குத்தானா நீங்கள் புன்னகை செய்தீர்கள்? முன்பே தெரியும். நாகராஜ தக்ஷகன் நினைத்தால் கோபத்தில் உன்னை தீண்டி கடித்திருக்கும் அர்ஜுனா. உன்னை விட்டு விட்டது. ஏன் விட்டதென்று தெரியுமா? ஏன் விட்டது? ஏனென்றால் உன்னுடைய முகத்திலே அது பார்த்தது தேவராஜன் இந்திரனின் முகச்சாயலை. இந்திரனின் முகச்சாயலா? காரணத்தை கேள். உன்னை குந்தி மாதா தேவராஜன் இந்திரனின் ஆசீர்வாதத்தால் பெற்று வளர்த்தாள். ஆகையால் தேவராஜன் இந்திரன் உண்மையில் உன் அன்பு தந்தையும் ஆவார். பிரபு, இப்போதே தேவேந்திரனை அடையுங்கள். செல்ல வேண்டிய பாதையில் குறுக்கீடு வராமல் இருக்க. ஆம், நல்ல யோசனை தேவசிற்பி.
பகவானின் திருவடி மலருக்கு தேவேந்திரனின் பணிவான வணக்கம். பூமிக்கு வரும்படி உத்தரவிட்ட காரணம் என்ன பிரபு? தேவேந்திரா, முதலில் உன் அன்பு மகன் அர்ஜுனனின் வணக்கத்தை ஏற்றுக்கொள். வணக்கம் அன்பு தந்தையே. நல்ல புகழோடு வாழ்க, நீண்ட ஆயுள் பெறுக. தேவேந்திரா, அப்போது நான் உனக்கு அளித்த வாக்குறுதியின்படி பாண்டு மைந்தன் அர்ஜுனனுக்கு உதவி செய்யத்தான் காண்டவ பிரஸ்தத்துக்கு வந்தேன். மாதவா, நானும் அறிவேன். தாம் சொன்னால் அது மாறாதே. அன்று கோவர்தன மலை மீது அன்போடு எனக்கு வாக்களித்தீர்களே, என் மைந்தன் அர்ஜுனனை காக்கிறேன் என்று. அப்போது முதல் எனக்கு சஞ்சலங்கள் இல்லை. தேவேந்திரா, காலப்போக்கை நீ அறிவாய். கௌரவ ராஜ்யத்தில் பாகப்பிரிவினையில் பாண்டவர்களின் பங்குக்கு இந்த இடம்தான் கிடைத்தது. இதிலே இவர்கள் நல்லதொரு நாடு அமைக்க வேண்டியிருக்கிறது. அதற்கு அந்த மாபெரும் பணிகளுக்கு பொருள் ஏராளமாய் வேண்டியிருக்கிறது. உடனே இந்த அரக்கர் வேந்தன் துணையுடன் உள்ளே மறைந்திருக்கும் பொக்கிஷத்தை அடைய வேண்டியிருக்கிறது. போவதற்கு காவல் பணியில் உள்ள நாகராஜன் அப்படி போக விடாமல் தடுக்கிறது. நண்பா தட்சகா, இவர்தான் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர். நீ பணிந்து வணங்கு. கும்பிட்டு கேட்கிறேன் உன்னை. நண்பா, இந்த இடத்தை விட்டு செல். நீ பாண்டு மைந்தர்களுக்கு உதவியாயிரு. குடும்பத்துடனே நீ குருட்சேத்திரத்துக்கு சென்று விடு. அவ்விடம் உனக்கு ஏற்றது. செல்லுங்கள் பிரபு. இனி இந்த பொக்கிஷம் உங்களுடையது. தேவேந்திரா, அழைத்தவுடன் வந்து எம்மை பெருமைப்படுத்தினாய். அதை பாராட்டும் முறையில் இந்த நகரத்தின் பெயரையே இந்திரபிரஸ்தம் என்று அழைப்போம். இது எனக்கு தாம் அளித்த கௌரவமாகிறது. உங்களுக்கு எப்படி நன்றி சொல்வதென்றே புரியவில்லை. நான் நன்றி தெரிவிக்கும் அளவில் பாண்டவருடைய ராஜ்யமே செழிப்போடு சிறக்க, சீரோடு இருக்க இங்கு மாதம் மும்மாறி பொழியப் போகிறது. காலமழை சரியாக இருந்தால் இந்திரபிரஸ்தம் ஆர்யாவர்த்தத்தின் பேரரசுகளில் அதிக சிறப்படையும். தேவேந்திரா, அர்ஜுனா, உன் அன்பு தந்தையிடத்தில் வாழ்த்துக்களை பெற்றுக்கொள். பாண்டவர்களுக்கு என்றென்றும் துணையாக இருங்கள். அப்படி இருப்பது என் கடமை. சிற்பி ராஜமயனே, கட்டளையிடுங்கள். பாண்டவர் நகர அமைப்பில் அரிய சபையொன்றை நிர்மாணியுங்கள். அது சுதர்மாவை விட சிறந்ததாக இருக்க வேண்டும். அப்படியே அமைக்கிறேன் தேவேந்திரா. இனிமேல் ஐயம் எதுவுமின்றி அனைவரும் செல்லுங்கள். நினைப்பதை முடிக்க தடை இருக்காது. பிரபுவே, திரும்பிச் செல்ல எனக்கு ஆணை தாருங்கள். வாருங்கள் பிரபு.
வாருங்கள் பிரபு, வாருங்கள். கிடந்த பொக்கிஷம் கண்டது மோகன கண்ணன் கருணை தானே. முத்துக்கள் முத்துக்கள் கண்ணை பறிக்குது, மூடிய பானைக்குள் செல்வம் இருக்குது. மூடிய பானைக்குள் செல்வம் இருக்குது. இத்தனை செல்வமும் பத்திரமாக, இத்தனை செல்வமும் பத்திரமாக இருந்திட காரணம் தட்சகனாகம். இத்தனை செல்வமும் பத்திரமாக இருந்திட காரணம் தட்சகனாகம். வல்லவன் நல்லவன் காவல் இருந்தால் வைத்த இடத்திலே செல்வம் இருக்கும். ஆண்டவன் தோழன் அர்ஜுனன் வாழ்வில் அதிசயம் இனிமேல் தொடர்கதையாகும். மாயங்கள் செய்யும் கோகுல கண்ணனின் மனதுக்குள் இருப்பது யாருக்கு தெரியும்? மனதுக்குள் இருப்பது யாருக்கு தெரியும்? தங்கத்தில் தேரை அர்ஜுனன் கண்டு பொங்கும் மகிழ்ச்சியில் பூரித்து நின்றான். தேரில் இருந்தது காண்டீபம் எனும் வில், தேரில் இருந்தது காண்டீபம் எனும் வில். வீரனின் கண்களில் ஆனந்த அலைகள். தேரில் இருந்தது காண்டீபம் எனும் வில், வீரனின் கண்களில் ஆனந்த அலைகள். கண்ணன் இல்லாமல் அர்ஜுனனா, அவன் கருணை இல்லாமல் ஆட்சிகளா? விஷ்ணுவின் மாயை சொப்பனமில்லை, வெற்றிக்கு கண்ணன் போல் துணையேதும் இல்லை. மதுசூதனா, இந்த தங்கத்தேர் முன்காலத்தில் வாழ்ந்த மன்னர் சோமனுடையது. இது நாம் நினைத்த இடத்திற்கு செல்லும் வல்லமை உடையது. அதோ பாருங்கள் அந்த கதையை. அந்த மகத்தான கதை அதிசயமானது. இப்போது பாண்டுமைந்தன் பீமனை தவிர அதை தூக்கும் சக்தி யாருக்கும் இல்லை. மிக நுணுக்கமாக இதை படைத்தேன். அது காண்டிபம் எனும் வில். அதை அரக்கராஜன் விருஷபர்வன் பகவான் சங்கரரை ஆராதித்து பெற்றார். அர்ஜுனா, இந்த காண்டீபம் எனும் வில் எப்போதும் உன் வாழ்க்கையில் உனக்கு வெற்றியை ஒரே பாணத்தில் தருவது. இது வாழ்நாள் முழுவதும் உன் தோளை அலங்கரிக்க. இதற்கு மேலாக உண்மையில் உனக்கு எந்த அஸ்திரமும் தேவையே இல்லை. இந்த காண்டீபமே உன் புகழ்கொடி உயர எப்படிப்பட்ட பாணத்தையும் இதற்கு சக்தி தரும். அள்ளக்குறையாத அம்புகள் அர்ஜுனா. இதை அக்னி தேவன் நேரில் வந்து அரக்கராஜனுக்கு கொடுத்தார். இதில் இருக்கின்ற பானங்கள் எடுக்க எடுக்க குறையாது.
இன்றிலிருந்து அற்புதமான இந்த பொக்கிஷங்கள் உங்கள் ஐவருக்கும் பாண்டுமைந்தா. மயராஜனே, உன்னுடைய அன்பினால் இப்படி ஒரு சிறப்பு கிடைத்தது. இந்த உதவிக்காக உன் பொருட்டு நீ என்னை அழைக்கின்ற போது பார்த்தனுடன் நானும் கண் சிமிட்டும் நேரத்திலும் விரைவாக வந்து சேருவேன். எனக்கு வேறென்ன வேண்டும் பிரபு? தாமளித்த இந்த வரமே என் பிறவிக்கே பெருமை சேர்க்கும் இறைவா. தாம் இந்த பொருளுக்கு உரியவர். எனக்கு தேவேந்திரன் இட்டுச் சென்ற ஆணைப்படி சபை நிர்மாணிக்க அனுமதி தர வேண்டுகிறேன்.